மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரத்தை அதிகரித்ததற்காக நெசவாளர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. கோவை கருமத்தும்பட்டியில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் நூல் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேற்கு மண்டலத்தில் புதிதாக ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வெற்றி கிடைக்காவிட்டால் இந்த நிலை தற்போது மாறியிருப்பதாக குறிப்பிட்டார். தொழில் வளர்ச்சியில சிறந்த அமைதியான அனைவருக்கு வாழ்வு தரும் மாநிலமாக இருப்பது சிலருடைய கண்களுக்கு பொறுக்கல. அப்படி ஒற்றுமையாக மக்கள் அனைவரும் வாழக்கூடிய மாநிலம்தான் நம்முடைய தமிழ்நாடு. அதனை சிலர் சிதைக்க பார்க்கிறார்கள். வதந்திகள் மூலமாக பொய்களை பரப்பி இந்த ஆட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். இந்த ஆட்சி தினதோறும் செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளில் இருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், இது போன்ற பொய்களும் வதந்திகளும். கோவை பீளமேடு ஹட்கோ காலனியில் நடைபெற்று வரும் சாலை பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். 1,28,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி ஆணையர் பிரதாப் ஆகியோரிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். ஆய்வின்போது அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் இல்லத்துக்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்தார். உறவினர் மல்லிகை ராம்குமார் இல்லத்துக்கு சென்று மறைந்த அவரது தாயார் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஆறுதல் கூறினார். பின்னர் விமானம் மூலம் முதலமைச்சர் சென்னை திரும்பினார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை சிதைக்க நினைத்தால் திமுக என்ற கட்சி எதிர்காலத்தில் இல்லாத நிலை உருவாகும் என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கூட்டம் சிவகங்கையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவகங்கை சென்ற முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை சிதைக்க நினைத்தால் அது நடக்காது என தெரிவித்தார். அவரது தந்தை கருணாநிதிக்கே சவால் விட்ட கட்சி அதிமுக எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த கட்சியை உடைக்க சிதைக்க நினைக்கிறவர்கள் அவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை மட்டும் பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். திரு கருணாநிதிக்கு அதிமுகவை ஒன்றும் பண்ண முடியல, ஸ்டாலினால என்ன பண்ண முடியும்? சிவகங்கையில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கருப்பு பலூன்களை பறக்கவிட்டனர். சிவகங்கையில் அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்க அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்த நிலையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வெளியேறு வெளியேறு, கழகத்தை விட்டு வெளியேறு, மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கருப்பு பலூனை பறக்கவிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் தரப்பு கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜ், துரோகத்தில் மூழ்கிய நச்சுப்பாம்பு இபிஎஸ் என்பதை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தற்போது புரிந்திருக்கும் என்று கூறினார். ஏற்கனவே திருப்பதி சசிகலா நல்லவங்களோ கெட்டவங்களோ எடப்பாடிக்கு கொடுத்தது முன்சிப் பதவி இல்லை சார், முதலமைச்சர் பதவி. ஒரு அனாசின் மாத்திரை வாங்கி கொடுத்தா அந்த வழியில் போகும்போது இங்கே நன்றி சொல்லுவீங்களா இல்லையா? தலைவலிச்ச போது இந்த பையன் தாப்பா மாத்திரை வாங்கி தந்தாரு. உனக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியை கொடுத்த அந்த அம்மாவை நாயின்னு சொன்னேன். ஆர்கே நகரில் தொப்பியை போட்டு அண்ணன் தினகரன் சொல்லிவிட்டு காரியம் முடிஞ்ச உடனே
தினகரனுக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னேன். 4.5 வருஷம் ஆட்சி நடத்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணே நல்லவர்னு சொல்லி காலை சுத்தி வந்து அன்றாடம் சரணாகதி நடத்திவிட்டு ஆட்சி நடத்தி முடித்தவுடன் அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஒழிகங்கிற. ஆக இப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்ட மனிதருக்கு நல்லது செய்ய போய் அந்த வரிசையில் அண்ணாமலை கவுண்டரும் சேர்ந்திருக்கார். திருவாரூர் மாவட்டத்தில் பிரபல ரவுடி கொலை வழக்கில் கைது செய்ய முற்பட்ட போது உதவி ஆய்வாளரை அரிவாளால் தாக்கி தப்ப முயன்ற நபரை காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தார். வெள்ளிக்கிழமையன்று பூவனூர் கிராமத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ராஜ்குமாரை 8 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இந்த வழக்கில் ஒளிமதி கிராமத்தில் வசிக்கும் ஸ்டாலின் பாரதி, வீரபாண்டியன் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரவீன் என்பவர் மல்லிப்பட்டினம் என்ற இடத்தில் தலைமறைவாக இருப்பது காவல்துறைக்கு தெரிய வந்தது. இதையடுத்து மணல்மேடு காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் காவல்துறையினர் பிரவீனை பிடிக்கச் சென்றனர். அப்போது உதவி ஆய்வாளர் இளங்கோவை அரிவாளால் வெட்டிவிட்டு பிரவீன் தப்பிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை கண்ட ஆய்வாளர் ராஜேஷ் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் பிரவீனின் காலில் சுட்டு பிடித்தார். காயமடைந்த உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பிரவீன் ஆகிய இருவரும் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சில முக்கிய செய்திகளை 1 நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். திருச்சியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்த நிலையில் தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு கொரோனா மரணம் பதிவானது. திருச்சி சிந்தாமணி பூசாரி தெருவைச் சேர்ந்த உதயகுமார் என்ற இளைஞர் பெங்களூருவில் தங்கி பணியாற்றி வந்தார். சமீபத்தில் திருச்சி திரும்பிய அவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை ஒன்றிணைத்து கோவாவிற்கு சுற்றுலா சென்று திரும்பியிருந்தார். பின்னர் காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் உடல் சோர்வு காரணமாக அங்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை மோசமானதால் கொரோனா உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சிகிச்சை பலனின்றி உதயகுமார் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கு பின் கிடைத்த பரிசோதனை அறிக்கையில் அவருக்கு கொரோனா தொற்று இருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே அவருடன் சுற்றுலா சென்ற குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் கொரோனா மரணம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்திருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இளைஞரின் கொரோனா மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா காரணமாக அரசியலுக்கு வரவில்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் சேப்பியன்ஸ் ஹெல்த் பவுண்டேஷன் என்ற தனியார் தொண்டு நிறுவனத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நடிகர் ரஜினிகாந்த் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க முடியாது என மருத்துவர் கூறியதால் அரசியலில் இருந்து விலகினேன் என்றார். பாலிடிக்ஸ் நான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி கொரோனா வந்துடுச்சு. நான் வந்து இம்யூனோ சப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பாலிடிக்ஸ் கமிட் ஆகிட்டேன். பின்னாலே போக முடியாது. இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டு இருக்கு. ஆஸ் எ டாக்டர் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது இது பண்ணுறது ஐ காண்ட் இன்டர்ஃபியர் இன் தட். பட் ஆஸ் எ டாக்டர் நீங்கள் வந்து இந்த கேம்பெயினிங் போகிறது, பப்ளிக்கை மீட் பண்ணுறது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. தொடர்ந்து பேசிய குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, நண்பர் குருமூர்த்தி மூலம் நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டாம் என கூறினேன் என்றார். That Rajinikanth ji want to get into politics. I told Gurumurthy ji, please advise him on my behalf also not to do it. தொடர்ந்து பேசிய வெங்கையா நாயுடு, தாய்மொழியை பேசுங்கள், தாய்மொழியை காப்பாற்றுங்கள் என்றார். தமிழ் எழுத்தாளரும் முன்னாள் IAS அதிகாரியுமான ராஜேந்திரனின் காலாபாணி நாவலுக்கு 2022 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் வடகரையைச் சேர்ந்த ராஜேந்திரன் முன்னாள் IAS அதிகாரி. ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பயின்றுள்ள இவர் காலாபாணி நாவலை எழுதி வெளியிட்டார். இந்த நாவலுக்கு 2022 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டது. விருது விழா டெல்லி கமானி அரங்கில் நடைபெற்ற நிலையில் தமிழில் சிறந்த நாவலுக்கான சாகித்ய அகாடமி விருதை ராஜேந்திரன் பெற்றுக் கொண்டார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த ராஜேந்திரன், தமிழர்களின் தியாகம் இந்தியா முழுமைக்கும் தெரிய வேண்டும் என்றார். ஈஸ்ட் ஏசியா முழுமைக்கும் நம்மளுடைய புகழ் பரவி இருந்தது. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயம் நமக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. நம்மளை பற்றி எதுவுமே தெரியாதனால தான் வந்து பல இடங்கள் நம்மளுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள்லேயே வந்து மற்ற நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது. ஒரு ஏறக்குறைய 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்குது. தமிழ் ஒன்று தான். சாகித்ய அகாடமி தலைவர் மாதவ் கௌஷிக், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் எழுத்தாளருமான உபமன்யு சட்டர்ஜி உள்ளிட்டோர் முன்னிலையில் விருது வழங்கப்பட்டது.
மதுரை ஆவினில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி உற்பத்தியாளர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் ஆவி நிறுவனத்திற்கு உற்பத்தியாளர்களிடமிருந்து 1 லிட்டர் பால் 33 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனை 40 ரூபாயாக உயர்த்த உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாததால் உற்பத்தியாளர்கள் போராட்டம் நடத்தவும் ஆவின் நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் தடையை மீறி பால் உற்பத்தியாளர்கள் சனிக்கிழமையன்று பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் ஆவின் நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்தனர். எனினும் கொள்முதல் விலையை உயர்த்தாவிட்டால் மார்ச் 17 அன்று மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். மேலும் உற்பத்தியாளர்கள் குறையை தீர்க்க மாதாந்திர கூட்டம் நடத்த வேண்டும், பால் கொள்முதல் விலையை 3 ரூபாய் உயர்த்தும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் உற்பத்தியாளர்கள் முன்வைத்துள்ளனர். பாலியல் புகாரில் சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி YMCA கல்லூரியில் படிக்கும் 23 வயது மாணவி ஒருவர் சைதாப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் கல்லூரியின் முதல்வரான ஜார்ஜ் ஆபிரகாம் வகுப்பில் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் ஜார்ஜ் ஆபிரகாம் ஜாமீன் பெற்ற நிலையில் மற்றொரு மாணவியும் அவர் மீது புகார் அளித்துள்ளார். அந்த மாணவிக்கு 18 வயது நிறைவடையாத நிலையில் சைதாப்பேட்டை போலீசார் போக்சோ சட்டத்தில் ஜார்ஜ் ஆபிரகாமை கைது செய்துள்ளனர். மேலும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் ஜார்ஜ் ஆபிரகாம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை மாற்றத்தில் ஊழல் நடந்ததாக எழுந்துள்ள புகார் குறித்து தெலுங்கானா முதலமைச்சரின் மகள் கவிதாவிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடத்தினர். டெல்லி அரசின் மதுபான கொள்கை கடந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டது. இதன் மூலம் தனியார் நிறுவனங்கள் மதுபானங்கள் விற்பனை செய்ய வழிவகை செய்யப்பட்டது. இந்த கொள்கை மாற்றப்பட்டதில் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மதுபான ஆலை அதிபரான அருண் ராமச்சந்திர பிள்ளை என்பவரும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கைதான அருண் கவிதாவின் பினாமியாக இயங்குவதாக புகார் எழுந்த நிலையில் கவிதாவுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கவிதா நேரில் ஆஜரான சூழலில் அவரிடம் 9 மணி நேரம் தொடர் விசாரணை நடைபெற்றது. அதன் பிறகு இரவு 8 மணிக்கு அவர் புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே டெல்லியில் கவிதாவுக்கு ஆதரவாகவும் தெலுங்கானா பாஜக தலைவர் பண்டி சஞ்சய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தும் TRS கட்சியினர் அவரது உருவ பொம்மைகளை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்கும் திட்டம் முதல் முறையாக கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் வரும் மே மாதம் தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பெங்களூருவில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் 100 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் 17,000 பேர் இருப்பதாக கூறினார். வாக்குச்சாவடிக்கு வர முடியாத 80 வயதிற்கு மேற்பட்டோரும் மாற்றுத்திறனாளிகளும் 12D படிவத்தை பயன்படுத்தி வீட்டிலிருந்தபடி வாக்களிக்கலாம் என குறிப்பிட்டார். மேலும் பள்ளிகளில் அதிகளவு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் எனவும் அங்கு குடிநீர், மின்விளக்குகள், கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் கூறினார். அவை தேர்தல் முடிந்த பின்னரும் இருக்கும் வகையில் நிரந்தரமாக அமைக்கப்படும் எனவும் அது பள்ளி குழந்தைகளுக்கு தேர்தல் ஆணையம் அளிக்கும் பரிசு எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டத்தில் விவசாய கிணற்றில் தவறி விழுந்த யானைக்குட்டியை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். போடூரில் கடந்த சில நாட்களாக யானை கூட்டம் சுற்றி வந்த நிலையில் அதில் வழி தவறிய குட்டி யானை ஒன்று எதிர்பாராத விதமாக 30 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் குட்டி யானையை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு 4 மாதங்களை ஆன இந்த குட்டி யானை கிணற்றில் இருந்து மீட்கப்பட்டது. கிணற்றில் அதிகளவு தண்ணீர் இருந்ததால் நல்வாய்ப்பாக யானையின் உடலில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்தோனேஷியாவின் மோர்பி எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. இந்தோனேஷியாவில் செயலில் உள்ள எரிமலைகளில் மோர்பி மலைப்பகுதியில் உள்ள எரிமலை ஆபத்தானதாக பார்க்கப்படுகிறது. ஜாவா தீவில் அதிக மக்கள் வசிக்கக்கூடிய மோர்பி பகுதியில் உள்ள இந்த எரிமலை சில நாட்களாக லேசாக குமரிய நிலையில் திடீரென வெடித்து சாம்பல் புகையை கக்கியது.
300 அடி உயரத்திற்கு மேகக்கூட்டம் போல புகைமண்டலம் தேங்கி நிற்கிறது. மலைப்பகுதியில் 7 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எரிமலை சாம்பல் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலை கிராமங்களை சாம்பல் தூசுகள் மூடியுள்ளதால் அங்கு இருப்பவர்களை வெளியேற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற ஜாவா தீவில் மோர்பி மலைப்பகுதிக்கு அருகிலுள்ள மற்றொரு மலையிலிருந்து எரிமலை வெடிப்பதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர்.